இதுவரைக்கும் இஸ்ரேலுக்கு இருந்த மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை தான் அயன்டோ மாதிரியான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், வான் பாதுகாப்பு கட்டமைப்பு. இது இருக்கும் வரைக்கும் இஸ்ரேலுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது, எந்த ஒரு நாடும் இஸ்ரேலை தொட முடியாதுன்ற மாதிரியான ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இஸ்ரேல் அமைச்சர்களுக்கும் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவுக்கும் இருந்தது. இன்றைக்கு டெல் அவிவில் இருக்கிற மக்கள் தங்களுடைய இருப்பிடங்களை விட்டு வெளியேறி இருக்கிறாங்க. இஸ்ரேல் தலைநகரத்தில் இருக்கிற 5000க்கும் அதிகமான மக்கள் இருப்பிடங்களை விட்டு வெளியேறி இருக்கிறாங்க. முதல் தடவையா ஒரு ஹாஸ்பிட்டல் வைத்தியசாலையிலுக்கு வைக்கப்பட்டிருக்கு. இப்போ எங்களோட கொழும்புல இருக்கிற தேசிய வைத்தியசாலை தாக்கப்பட்ட எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு சம்பவம் இன்றைக்கு இஸ்ரேலில் நடந்திருக்கு. பதிலுக்கு அணுசக்தி தளங்களோட சம்பந்தப்பட்ட சில இடங்களை தொடர்ச்சியை இலக்கு வச்சிருக்கிறோம்னு சொல்லி இஸ்ரேலாலையும் அறிவிக்கப்பட்டு வருது. இன்றைக்கு 7வது நாளாகவும் இந்த சந்தர்ப்பத்திலையும் மாறி மாறி ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருது. என்ன நடந்திருக்குன்றதை இந்த காணொலியில் விளக்கமாக பார்க்கலாமா? வணக்கம், நான் பிரசாந்த் ராஜ். முதல் தடவையா இஸ்ரேலினுடைய டெல் அவிவில் இருக்கிற மிக பிரதானமான ஒரு வைத்தியசாலையை ஈரான் தாக்கியிருக்கு. இது நேரடியான ஒரு தாக்குதல்னு சொல்லி சர்வதேச ஊடகங்கள் இப்போதைக்கு உறுதிப்படுத்தி இருக்கு. ஆனால் ஈரான் தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விளக்கம் என்னன்னு சொன்னால், நாங்கள் இலக்கு வச்சது வைத்தியசாலையே கிடையாது, வைத்தியசாலையினுடைய கட்டடத்துக்கு ஒரு பகுதியளவான சேதம் ஏற்பட்டிருக்கு, அது தவிர்க்க முடியாதது. அந்த இராணுவத்தினுடைய கட்டமைப்புகளை நாங்கள் இலக்கு வச்சிருந்தோம். கட்டளை தலைமையகம் ஒன்று இஸ்ரேலில் டெல் அவிவில் இருக்கக்கூடிய இந்த ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் இருந்தது. அதுதான் எங்களுடைய பிரதானமான இலக்கா இருந்தது. ஐடிஎஃபினுடைய கட்டளை தலைமையகம் அங்க இருக்கு. அங்கிருந்து கொண்டுதான் ஈரான் மீதான தாக்குதல்கள் திட்டமிடப்படுது. இதை முறியடிக்கிறத நோக்கமாக கொண்டுதான் இந்த தாக்குதல் நடத்தப்படுதுன்னு சொல்லி ஈரானால ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனா இஸ்ரேல் சுமத்துற குற்றச்சாட்டு என்று சொன்னா, அந்த மாதிரியான எந்த ஒரு கட்டளை தலைமையகமோ இல்லாட்டி உளவு பிரிவோட சம்பந்தப்பட்ட கட்டடமோ இங்கே கிடையாதுன்னு சொல்லி இஸ்ரேல் நிராகரிச்சிருக்கு. வளமையா இந்த மாதிரி மாறி மாறி கருத்துக்கள் சொல்லப்படும். போர் நடக்கிற இடத்துல இது சாதாரணமான ஒரு விஷயம். கடந்த ஒரு சில நாட்கள்ல கூட மொசாடினுடைய தலைமையகம் தாக்கப்பட்டது என்ற மாதிரியான செய்திகள் வெளிவந்திருந்தது. நேற்று முந்தினால் இன்றைக்கும் கூட அதே மாதிரியான செய்திகள் தொடர்ச்சியாக வெளிவந்து கொண்டிருக்கு. மொசாட்டுக்கு எத்தனை தலைமையகம் இருக்குன்றது தெரியாது. இந்த வெளிவந்து கொண்டிருக்கிற செய்திகளை பார்க்குற நேரத்தில் அந்த மாதிரி தான் இன்றைக்கும் தாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கு. இஸ்ரேல் இராணுவத்தினுடைய கட்டளை தலைமையகம் இல்லாட்டி இந்த மாதிரியான திட்டமிடுற ஒரு கட்டடம் இலக்கு வைக்கப்பட்டிருக்கின்றது தான் ஈரான் இதுவரைக்கும் சொல்லியிருக்கிற ஒரு விளக்கம். ஆனால் இஸ்ரேலில் இந்த மாதிரியான சென்சிட்டிவான இடங்கள் தாக்கப்படுமா இருந்தால் அது சம்பந்தமான புகைப்படங்கள், காட்சிகள் வெளியிடப்படுறது கிடையாது. அதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றதும் முக்கியமானது. இஸ்ரேல் சொல்றாங்க, இது சாதாரணமான அப்பாவி பொதுமக்கள் சிகிச்சை பெற்று வரக்கூடிய ஒரு பொது வைத்தியசாலை. இந்த வைத்தியசாலையை நேரடியாக ஈரான் தாக்கியிருக்கு. இது ஒரு போர்க்குற்றம் என்று சொல்லி இஸ்ரேல் முதல் தடவை இஸ்ரேலினுடைய சுகாதார அமைச்சர் சொல்றார். இது மனிதாபிமானத்துக்கு எதிரான செயற்பாடுன்னு சொல்லி இஸ்ரேல் அறிவிச்சிருக்கு. இதுவரைக்கும் இஸ்ரேல் மேலதான் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் இருந்தது. குறிப்பாக காசாவில் நடக்கிற சம்பவங்களை பொறுத்த வரைக்கும் மனிதாபிமான மீறல், இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குது. வைத்தியசாலைகள் தாக்கப்படுது, பொது கட்டடங்கள், பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள் தாக்கப்படுது. இது சர்வதேச சட்டத்துக்கு புறம்பான ஒரு செயற்பாடுன்னு சொல்லி இஸ்ரேல் மேலதான் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் இதுவரைக்கும் இருந்தது. ஆனால் முதல் தடவையா இப்ப இஸ்ரேலே இன்னும் ஒரு தரப்பு மேல இந்த மாதிரியான குற்றங்களை சாட்டுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பாக ஈரான் நடத்துற தாக்குதல்ன்றது மனிதாபிமானத்துக்கு எதிரானது, சர்வதேச போர் விதிகளுக்கு முரணானது, வைத்தியசாலை இலக்கு வைக்க முடியாது, ஒரு போர் குற்றத்தில் ஈரான் ஈடுபட்டிருக்குன்னு சொல்லி இஸ்ரேலினுடைய சுகாதார அமைச்சர் இன்னைக்கு ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி இருக்கிறார். இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சர் சொல்றார், இதுக்கு எல்லாமே காரணமா இருக்கிறது ஈரானுடைய அதிபர் சுப்ரீம் லீடர் அயத்தோல்லா அலி கமேனி. அவர் இருக்கும் வரைக்கும் இஸ்ரேலுக்கு பாதிப்பு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அவர் உயிரோடு இருக்கிறதுக்கு தகுதி இல்லாத நபர், அவர் கொல்லப்பட வேண்டியவர் என்ற மாதிரி நேரடியான ஒரு எச்சரிக்கையை இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சர் விடுத்திருக்கிறார். இந்த மாதிரியான எச்சரிக்கை சில நாட்களுக்கு முதல் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பாலையும் விடுக்கப்பட்டிருந்தது. மறைமுகமான எச்சரிக்கைன்னு சொல்லியும் பார்க்க முடியும். இப்போதைக்கு அவர் பாதுகாப்பாக இருக்க முடியும், நாங்கள் இப்போதைக்கு அலி கமேனியை கொலை செய்ய போறது கிடையாதுன்னு சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூட சொல்லியிருந்தார். அந்த மாதிரியான ஒரு பின்புலத்தில் தான் இப்ப தாங்க முடியாம இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சர் சொல்லியிருக்கிறார், தங்களை இந்த பிராந்தியத்தில் இருக்கிற மற்ற தரப்புகளையும் பயன்படுத்தி கொண்டு ஈரானுடைய சுப்ரீம் லீடர்னு சொல்லி சொல்லப்படுற அலி கமேனி இஸ்ரேலுக்கு எப்பவுமே அச்சுறுத்தல் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கக்கூடாது, நாங்கள் நினைச்சா அவரை களத்தில் பிடிச்சு இழுத்து வர முடியும் என்ற மாதிரி கடுமையான ஒரு கருத்தை அவர் பதிவு செய்திருந்தார். அந்த இடத்துக்கு போன இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு ஹாஸ்பிட்டலுக்கு போய் நேரடியாக அப்படியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி பார்த்திருந்தார். அந்த சந்தர்ப்பத்தில் அவர் சொல்றார், இது கைமீறி போய்கொண்டிருக்கு, இதுக்கான ஒரு சரியான விலையை ஈரான் கொடுக்க வேண்டியிருக்கும், கடுமையான ஒரு பதிலடி கொடுக்கப்படும் என்று சொல்லி இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு கூட சொல்லியிருந்தார். சர்வதேச அளவில் ரெண்டு தரப்புகளுக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கிற பதற்றத்தை தணிக்கிறதுக்கான முயற்சிகளும் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருது. குறிப்பாக இதுவரை காலமும் நாங்கள் கேள்விப்படுறது எல்லாமே எங்கேயாவது ஒரு இடத்துல போர் நடக்கும் போது மேற்குலக நாடுகள் இல்லாட்டி அமெரிக்கா தலையீடு செய்யும், சமாதான முயற்சியை நாங்கள் ஏற்படுத்துகிறோம், பேச்சுவார்த்தைகளுக்கு தயாராக இருக்கிறோம், நாங்கள் தலைமை தாங்குற
தாங்குறோம் என்ற மாதிரி அமெரிக்கா இருக்கும். இன்றைக்கு அந்த நிலைமை மாறி இருக்கு. இதுக்குள்ள ரஷ்யா வந்து சொல்லுது, நாங்க தலைமை தாங்குறோம், எங்களால ஒரு சமாதானத்தை ஏற்படுத்த முடியும்னு சொல்லி இந்த சமாதான முயற்சிகளில் நாங்க தீவிரமா ஈடுபடுறதுக்கு விரும்புறோம்னு சொல்லி ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் திரும்ப சொல்லியிருக்கிறார். இந்த பதற்றத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது, சமாதானம் ஏற்படுத்தப்படணும் என்ற நிலைப்பாட்டில் நான் உறுதியா இருக்கிறேன் சொல்லி இன்றைக்கும் கூட ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் சொல்லியிருக்கிறார். சீனாவினுடைய பிரதமர் ஷி ஜின்பிங்குக்கும் ரஷ்யாவினுடைய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுக்கும் இடையிலையும் ஒரு தொலைபேசி உரையாடல் நடந்திருக்கு. ரெண்டு பேரும் நீண்ட நேரம் கலந்துரையாடி இருக்கிறாங்க. இதுலையும் இந்த பிராந்தியத்தில் வந்து ரெண்டு தரப்புகளுக்கும் இடையில சமாதானத்தை ஏற்படுத்துறதுக்கான முயற்சி, அதுக்கு முதலிடம் கொடுக்கப்படணும் என்றது சம்பந்தமா பேசப்பட்டிருக்கு. மேற்குலக நாடுகள் செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை இன்றைக்கு சீனாவும் ரஷ்யாவும் கையில் எடுத்திருக்கு என்ற மாதிரியான ஒரு பிம்பம் உருவாக்கப்பட்டிருக்கு. இது ஒரு பிம்பமா இல்லாட்டி உண்மையான முயற்சியா என்றது நமக்கு தெரியாது. இதனிடம் ஐரோப்பிய நாடுகளினுடைய அமைச்சர்கள் சிலருக்கும் ஈரானுடைய சில தூது குழுவை சேர்ந்த பிரதிநிதிகளுக்கும் இடையிலையும் ஈரானுடைய அணுசக்தி திட்டம் சம்பந்தமான ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தை வந்து நாளைக்கு நடத்தப்பட இருக்கு. இது இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கான ஒரு முயற்சியா இருக்கலாம் என்ற மாதிரியும் எதிர்பார்க்கப்படுது. ஈரான் இஸ்ரேல் மேல வைத்தியசாலை மேல தாக்குதல் நடத்தி இருக்கு. இந்த தாக்குதல்ல வந்து கிட்டத்தட்ட 71 பேர், இந்த ஹாஸ்பிட்டலில் நடத்தப்பட்ட தாக்குதல்ல மட்டும் 71 பேர் காயமடைஞ்சிருக்கிறாங்க. இந்த ஒரு நாள்ல மட்டும் 270 பேர் இஸ்ரேல்ல காயமடைஞ்சிருக்கிறாங்கன்றதை இஸ்ரேல் உறுதிப்படுத்தி இருக்கு. இதுவரைக்கும் இஸ்ரேல் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு தாக்குதல் சம்பவமா இதை நாங்க குறிப்பிட்டு சொல்ல முடியும். அங்க இருக்கிற மக்கள் வந்து இதுவரைக்கும் 5000க்கும் அதிகமானவர்கள் இஸ்ரேலின் பல இடங்களிலும் இருந்து இடம்பெயர்ந்திருக்கிறாங்க, சொந்த இடங்களை விட்டு வெளியேறி இருக்கிறாங்க என்ற செய்தியும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. குறிப்பா டெல் அவிவ்ல பாதுகாப்பான இடம் என்று சொல்லப்பட்ட இடத்துல கிட்டத்தட்ட 1000 பேர் தங்களுடைய வீடுகளை விட்டு வெளியேறி இருக்கிறாங்க. ஒரு தூதரகத்துக்கு பக்கத்தில் 200 மீட்டர் தூரத்தில் வந்து ஒரு கட்டடம் சேதமாக்கப்பட்டிருக்கு. ஈரானுடைய நேரடி தாக்குதல், லித்துவேனியாவினுடைய ஒரு தூதரகம், இஸ்ரேலில் இருக்கக்கூடிய தூதரகத்துக்கு பக்கத்தில் இந்த மாதிரியான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அங்கே இருக்கிற தூதரகங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது என்ற மாதிரியான ஒரு நிலைமையும் இது உருவாக்கி இருக்கு. சீனா தங்களுடைய பிரஜைகளை ஈரான்ல இருந்தும் இஸ்ரேல்ல இருந்தும் வெளியேற்றதுக்கான முயற்சிகளில் தொடர்ச்சியா ஈடுபட்டு வருது. இதே நேரம் இலங்கையினுடைய ஈரான்ல இருக்கிற தூதரகம் அந்த கட்டடத்தில இருந்து தற்காலிகமா இன்னும் ஒரு இடத்துக்கு மாற்றப்பட்டிருக்கு. ஏற்கனவே இஸ்ரேலுக்கான தொழிலாளர்கள், இலங்கையிலிருந்து தொழிலாளர்கள் அனுப்புறதுக்கும் தற்காலிகமா தடை விதிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு நாடுகளும் மாறி மாறி ஒவ்வொரு முயற்சிகளையும் எடுத்து வருது. தங்களுடைய நாட்டு பிரஜைகளை எப்படியாவது அங்கிருந்து வெளியேற்றணும், ஈரான்ல இருந்து இஸ்ரேல்ல இருந்து வெளியேற்றணும் என்றதுல மேற்குலக நாடுகளா இருக்கலாம், ஜப்பான், சீனா மாதிரியான நாடுகள் கூட தொடர்ச்சியான முயற்சிகளில் ஈடுபட்டு வருது. இந்தியாவினுடைய உதவியை இலங்கை அரசாங்கம் நாடி இருக்கு. ஈரான்ல இருக்கிற இலங்கையர்களை பாதுகாப்பாக மீட்டு கொண்டு வர்றதுக்கான ஒரு முயற்சி இந்தியாவோட சேர்ந்து முன்னெடுக்கப்படுது என்ற ஒரு செய்தியும் இன்றைக்கு இலங்கையில் வெளியாகி இருந்தது. இந்த மாதிரி இலங்கை, இந்தியா எல்லா நாடுகளும் கூட தங்களுடைய நாட்டு பிரஜைகளை எப்படியாவது ஈரான்ல இருந்தும் இஸ்ரேல்ல இருந்தும் முடிஞ்ச அளவுக்கு விரைவாக வெளியேற்றணும் என்றதுல உறுதியா இருக்கு. மற்ற பக்கம் ஈரான் மேல இன்றைக்கு இஸ்ரேல் திரும்பவும் ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கு. இதுல குறிப்பா 40க்கும் அதிகமான ஃபைட்டர் ஜெட்ஸை நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம்னு சொல்லி IDF, இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு தரப்பு ராணுவம் வந்து இன்றைக்கு அறிவிச்சிருந்தது. ஈரான்ல இருந்து இஸ்ரேல் மேல மிசைல் தாக்குதலை நடத்துறதுக்கு தயாராகி கொண்டிருந்த சில நபர்களை வந்து நாங்கள் இலக்கு வச்சிருக்கிறோம், பலர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்கன்ற விஷயத்தை வந்து இஸ்ரேலினுடைய ராணுவம் அறிவிச்சிருக்கு. ஆனா இதை உறுதிப்படுத்துறதுக்கான எந்த ஒரு ஆதாரங்களும் இதுவரைக்கும் கிடையாது. ஈரான் தரப்புல இருந்து இதை பற்றின எந்த ஒரு செய்தியும் இதுவரைக்கும் வெளியிடப்படலை. இதே நேரம் ஈரான்ல இருக்கிற அணுசக்தி தளத்தோட சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான அராக் ஹெவி வாட்டர் நியூக்ளியர் ரியாக்டர் என்று சொல்லப்படுற ஒரு இடம் வந்து இலக்கு வைக்கப்பட்டிருக்கு. இதுல இருந்து புளுட்டோனியம் என்று சொல்லப்படுற புளுட்டோனியம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணப்படுது என்றதும் இன்னைக்கு சர்வதேச ஊடகங்கள்ல பேசப்படுற ஒரு மிக முக்கியமான விஷயமா மாறி இருக்கு. அதாவது அணுசக்தியை தயாரிக்கிறதுக்கான முயற்சிகள் இந்த இடத்துல முன்னெடுக்கப்பட்டு வருது. அணுசக்திக்கு தேவையான புளுட்டோனியம் இந்த இடத்துல இருந்து பெற்றுக்கொள்ளப்படுது, அது ப்ரொடியூஸ் பண்ணப்படுது. அந்த இடத்தை தான் IDF இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு தரப்பு இலக்கு வைச்சிருக்கு என்ற ஒரு செய்தியும் வெளிவந்திருக்கு. ஈரான் தரப்புல இருந்தும் இந்த இடம் இலக்கு வைக்கப்பட்டது, ஆனா அங்க எந்த விதமான பாதிப்புகளும் கிடையாது, பொதுமக்களுக்கு பாதிப்பு கிடையாது. அங்க வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் தாக்குதல் நடத்தப்படுறதுக்கு முதல்லையே வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க என்ற ஒரு விஷயத்தையும் ஈரான் உறுதிப்படுத்தி இருக்கு. ஆனா அந்த இடம் இலக்கு வைக்கப்பட்டது, தாக்கப்பட்டது என்றது ஈரான் தரப்புல இருந்தும் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது முக்கியமானது. சர்வதேச அமைப்புகள் சொல்ற மாதிரி அந்த இடத்துல இருந்து ரேடியேஷன் கதிர்வீச்சுகள் இதுவரைக்கும் கிடையாது. ஆனா இந்த மாதிரியான இடங்கள் இலக்கு வைக்கப்படுறதுன்றது மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தலாம் என்ற அளவுலையும் இன்னைக்கு சர்வதேச
போர் சம்பந்தமாக கதைக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் நிபுணர்கள் சொல்ற ஒரு கருத்தாகவும் இதுதான் இருக்கு. அமெரிக்கா இதுக்குள்ள தலையிடுமா இல்லையான்றது தான் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி. இந்த மாதிரியான தாக்குதல்கள் தொடர்ச்சியா நடந்து வருது. இந்த சந்தர்ப்பத்திலையும் பாலிஸ்டிக் மிசைல் தாக்குதலை ஈரான் நடத்தி கொண்டிருக்கு. கொத்துக்குண்டுகளை ஈரான் முதல் தடவையா பயன்படுத்தி இருக்கின்ற ஒரு குற்றச்சாட்டை இஸ்ரேல் சுமத்தி இருக்கு. கொத்துக்குண்டுகள் என்றதும் உங்களுக்கு சில விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரும். மேல இருந்து வெடிச்சு கீழே பல இடங்களுக்கும் சேதத்தை ஏற்படுத்தக்கூடியது. மற்ற இப்போ ட்ரோன் தாக்குதல் நடத்தப்படும் இருந்தால் ஒரு இடம் மட்டும் சேதமாக்கப்படும். ஆனால் இந்த மாதிரியான கொத்துக்குண்டுகள் கிளஸ்டர் போம் பயன்படுத்தப்படுற சந்தர்ப்பத்தில் வெடிக்கிறதுக்கு முதல்ல கீழே விழுறதுக்கு முதல்லையே வானத்தில் வெடித்து பல இடங்களுக்கும் சேதத்தை ஏற்படுத்தக்கூடியது. இந்த மாதிரியான கிளஸ்டர் போம்ஸை ஈரான் பயன்படுத்தி இருக்குன்னு சொல்லி இஸ்ரேல் முதல் தடவையாக ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி இருக்கு. 20க்கும் அதிகமான கிளஸ்டர் போம்ஸ் ஈரானால் பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் சுமத்தப்பட்டிருக்கு. போர் 2 நாடுகளுக்கும் இடையில தொடர்ச்சியாக நடந்து வருது. நாளைக்கு நடக்க போற ஒரு பேச்சுவார்த்தை மிக முக்கியமானதா இருக்கும். என்ன நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு காணொலியில நம்ம தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.